ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறேன். இந்த அல்வா செய்யறதுக்கு 3 பொருள் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். வடிகட்டுறப்ப தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கோங்க. இதை ஃபஸ்ட் டைம் வடிகட்டினதுக்கப்புறம் செகண்ட் டைமும் இதை விட சின்ன சல்லடை இருக்கும்ல, அதில் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அல்வா கரெக்டாக வராது. அதனால 2 வாட்டி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ 2 வாட்டி ஃபில்டர் பண்ணிட்டேன். இதில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இதில் முக்கியமான பொருளே கார்ன்ஃப்ளவர் மாவு தான். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு உங்களுக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம். இது கரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால நம்ம கரைக்காமல் வச்சுட்டோன்னா கட்டி பற்றும், எதுவும் அந்த அளவுக்கு கரையாது. அதனால ஃபஸ்ட்டே கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் நட்ஸ்லாம் தூவிக்கிறேன். ஏன்னா அல்வா செஞ்ச உடனே எடுத்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதனால் நீங்கள் எந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதில் ஃபஸ்ட்டே நெய் தடவி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பீட்ரூட் செய்கிற கடாயை இதில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் இதில் 1/2 கப் நெய் தான் காட்டியிருக்கேன். ஆனால் நான் எக்ஸ்ட்ரா நெய்யே இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்த்து அல்வா செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நட்ஸு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் தான் நட்ஸு சேர்த்துட்டு நீங்கள் கிண்டணும். ஃபஸ்ட்டே நட்ஸு சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், அல்வா தனியாக நெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. வானலில் ஒட்டாமல் எப்படி திரண்டு வருதுன்னு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடியில் நட்ஸ் போட்டதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. அது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா ஆறட்டும். 1 மணி நேரம் ஆகும் ஆறுறதுக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் ரெசிப்பிலாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை பீஸ் போட்டுக்கிறேன். பாருங்க, கடையிலெல்லாம் அல்வா வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.